கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னை இங்கு சாட்சி சொல்லும்படியாய் ஏசப்பா கொண்டு வந்து கிருபைக்க நன்றி செலுத்துகிறேன். நான் சிறு வயதிலிருந்தே வளர்ந்த விதம் சிஎஸ்ஐ கிறிஸ்தவம். என்னை வளர்த்த விதம் அம்மா எல்லாம் சிஎஸ்ஐ கிறிஸ்தவர்கள். அப்படி தான் வளர்ந்தேன். திருமணம் பண்ணி கொடுத்ததும் சிஎஸ்ஐ கிறிஸ்தவத்தில் தான். அப்படி சிஎஸ்ஐயில் ரொம்ப ஈடுபாடு இணைந்திருந்தவள். அப்படி எல்லா ஆராதனைகளையும் அட்டன் பண்ணுவோம். எந்த ஆராதனையும் விடுறதில்லை. அந்த மாதிரி எல்லா ஆராதனைகளுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து கலந்து கொண்டு இருந்தவர்கள். வீட்டில் ஜெபமும் உண்டு. குடும்ப ஜெபம் இல்லாத வீடு, கூரை இல்லாத வீடு, அது போன்ற அந்த வாக்குக்கு இணங்க ஜெபமும் எல்லா நாட்களும் நடைபெற்று கொண்டிருந்தது. அப்படி இருந்த காலகட்டத்தில் தான் எனக்கு என்ன நடந்துச்சுன்னா, என் பிள்ளை 9th ஸ்டாண்டர்டு வரைக்கும் ஓரளவுக்கு நல்லா படிச்சுட்டு இருந்த பிள்ளை தான். ரொம்ப படிச்சுட்டு இருந்த பிள்ளை தான். ஆண்டவர் ரொம்ப தாளந்தாய் நடத்தின பிள்ளை தான். ஒரு பேச்சு போட்டிக்கு ஒரு தலைப்பை கொடுத்தாச்சுன்னா, நேற்றுக்கு சாயங்காலம் கொடுத்தா இன்னைக்கு காலையில் அதை அழகாக தெளிவாக சொல்லி கழுத்து நிறைய மெடலோடு வரக்கூடிய பிள்ளை. அப்படி இருந்த பிள்ளை தான் என்னுடைய பிள்ளை. ஆனால் 9th பாதி வர்ற டைம்லேருந்து பிள்ளையின் படிப்பு மிக மிக குன்றி போனது. கீழ் நோக்கி கடந்து சென்றது. படிப்பில் எந்த வளர்ச்சியை என்னால் பார்க்க முடியவில்லை. அவள் என்ன படித்தாலும் டீச்சர் சொல்லி கொடுக்குறத திரும்ப நான் வீட்டில் லைன் பையாக சொல்லி கொடுப்பேன். இருந்தாலும் அவளுக்கு அந்த டைம் புரியும். அடுத்த நாள் காலையில் கேட்டால் ஒரு எழுத்து கூட அவள் சொல்ல மாட்டாள். சொல்லி கொடுத்ததுலேயும் சரி, அவள் படித்ததுலேயும் சரி. எக்ஸாம் டேஸில் பார்த்தீங்கன்னா, எக்ஸாமில் ஒரு எழுத்தும் அவள் இங்கே படித்ததை எழுதியிருக்க மாட்டாள். ஏதோ புக்கே ஓப்பன் பண்ணாத ஒரு பிள்ளை போய் இருந்து எழுதுறது போல் எழுதிட்டு வருவாள். மிகவும் வருத்தத்தோடு வேதனையோடு காணப்பட்டோம். எனக்குள்ள ஒரு கட்டுப்பாடு வைத்திருந்தேன். ஏன்னா மற்ற ஆலயங்களுக்கு எதுவும் போகக்கூடாது. ஏன்னா சிஎஸ்ஐயில் அவ்வளோ தீவிர ஒரு உறுப்பினர் கூட, இன்னொன்று விசுவாசி கூட, அந்த மாதிரி இருந்தேன். அதனால பிள்ளையும் அப்படி தான் வளர்த்தேன். அப்படி இருந்த நேரத்தில் தான் ஒரு நாள் பாஸ்டர் ஒரு 1 இயருக்கு முன்னாடி பாஸ்டர் என்னை பார்த்து கூப்பிட்டாங்க. நீங்கள் டைம் கிடைக்கும்போது சர்ச்சுக்கு வாங்க அப்படின்னா. கூப்பிட்டாங்களேங்கிறதுனால ஆமான்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். சரி பாஸ்டர் வர்றேன்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். அதுக்கப்புறமா ஒரு வருட காலமானது. இந்த சபை ஆரம்பித்து 1 வருட காலமான போது அந்த விழாவை கொண்டாடும் வண்ணம், அந்த 1 வருடத்தை கொண்டாடும் வண்ணம் ஒரு ஆராதனை வைத்திருந்தாங்க. அதுக்கு எங்கள் அக்கா என்ன கூப்பிட்டுருந்தாங்க. அந்த கூப்பிட்டதுக்கு இணங்க ஒரு விழாவுக்கு வருவது போல் தான் நான் வந்தேன். ஆராதிக்க வரல, விழாவுக்கு கூப்பிட்டாங்க. விழாவுக்கு வருவது போல் எங்களுடைய சபையிலும் நடக்கும். எப்படி நடக்கும்னா, ஒவ்வொரு வருடமும் சபை நாள் விழான்னு சொல்லிட்டு இன்விடேஷன் கொடுத்து நாங்கள் ஃபேமிலியில் உள்ளவங்களையெல்லாம் கூப்பிட சொல்லுவாங்க. அதே போல் கூப்பிட்டதுக்காக வேறு வழி இல்லையே, ஒருவர் திருமணத்துக்கு கூப்பிட்டா நம்ம போகாமல் இருப்போமா இல்லையா? அதே போல் தான் கூப்பிட்டதுக்காக விழா அட்டன் பண்ணாதான் நான் ஆராதிக்க வரல. ஆராதிக்கணும்னு உள்ள எண்ணத்தோடு நான் வரல. ஆனால் இங்கு பேசப்பட்ட வார்த்தைகள் என் உள்ளத்தை உடைக்க ஆரம்பித்தது. அந்த தேவ மனிதன் பேசின வார்த்தைகள், நானல்ல ஆண்டவரே நீரே, அந்த வார்த்தை என் உள்ளத்தில் பேச தொடங்கியது. அப்போது கூட எனக்கு இந்த ஆலயத்துக்கு வரணும்னு நான் ஒரு முடிவு எடுக்கவும் இல்லை, நான் வரணும்னு முயற்சி பண்ணவும் இல்லை. அதுக்கு பிறகு அதோட அது நினைத்து ஜபிப்பதுண்டு, ஆனால் வரணும்னு ஒரு நாளும் முயற்சி எடுத்ததில்லை. அப்படி இருக்கும்போது தான் ரொம்ப பிள்ளை 9th முடிக்கிறான், 10th நேராக காலடி எடுத்து வைக்க முயற்சிக்கிறான். ஆனால் என்னுடைய பிள்ளையின் படிப்பில் எந்த மாற்றமும் வரவில்லை. அப்படியே தான் இருந்துச்சு. அவள் என்ன படித்தாலும் அது அவளுக்கு அந்த நேரம் புரியும், அடுத்த நாள் கேட்டால் எதுவுமே தெரியாது. அப்படியே தெரியாத ஒரு மூளையில் எதுவுமே இல்லாத ஒரு பிள்ளை போல் ஆன்சர் சொல்லுவான். அப்படி இருந்த நேரத்தில் திட்டுவேன், கத்துவேன், சத்தம் போடுவேன், அடிப்பேன். அடித்த நாட்களும் உண்டு. பிள்ளையை தூக்கி போட்டு அடித்த நாட்களும் உண்டு. நீ என்ன மந்தமானு கேட்ட நாட்களும் உண்டு. அவ்வளவு வேதனையாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் கண்ணீர் கரைச்சி, இதில் ஒரு நாள் எனக்கு மீள முடியலை இதிலிருந்து. ஏன்னா தாங்க முடியலை. என் பிள்ளை எவ்வளவு தாளந்தா இருந்த பிள்ளை, இன்னைக்கு என்ன படிப்பில் ஏன் இவ்வளவு சீரோவாக இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனைப்பட்டு மனம் உடைந்தவளாய் காணப்பட்டு ஒரு நாள் நைட்டு ஒரு நாளும் தூக்கம் கிடையாது. இது நினைச்சு இந்த நினைப்பெல்லாம் என் பிள்ளையின் படிப்பு என்ன ஆகும், எங்கே போகும், இப்படி போனால் 10th ஃபெயில் ஆயிடுவாளவே, அப்படிப்பட்ட எண்ணத்தோட தான் வேதனையோடு இருந்த நாட்களில் தான் ஒரு நாள் ஒரு வெள்ளிக்கிழமை ஸ்கூல் முடிச்சுட்டு நேரே அக்கா வீட்டுக்கு வந்திருந்தோம். அக்கா வீட்டுக்கு அடுத்த நாள் காலையில் வீட்டுக்கு போகலாம், வீட்டில் தான் சமாதானம் இல்லையே. சமாதானம்னா வேற ரீசன் இல்லை, பிள்ளையின் படிப்பு காரணமாக எனக்கு ஒரு நாள் நிம்மதியான தூக்கம் கிடையாது. அப்போது ஒரு நாள் வெள்ளிக்கிழமை அக்கா வீட்டுக்கு வந்திருந்தோம்.
அடுத்த நாள் காலையில் சனிக்கிழமை காலையில் நாங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு 8 மணிக்கெல்லாம் ரெடியாகி எல்லாம் சாப்பாடெல்லாம் பேக் பண்ணி வண்டியிலெல்லாம் எடுத்து வச்சாச்சு. அது ஒரு செகண்ட் சாட்டர்டே இங்கே ஒரு உபவாச கூடுகை நடந்தது. அன்னைக்கு 10 மணி வரைக்கும் நான் வீட்டுக்கு கிளம்பல. பிரதர் பாட்டு பாடிட்டு இருந்தார். அந்த பாடல் ஆரம்பித்த வேளையிலிருந்து கிட்டத்தட்ட 4 பாடல்கள் பாடும் வரையிலும் என் உள்ளத்தில் சமாதானமே இல்லை, கலக்கம். என் உள்ளத்தில் யாரோ பேசுகிறாங்க, என்கிட்ட பேசுனாங்க. யார் பேசுகிறாங்க, எனக்கு ஏன் பேசுகிறாங்க, இது யார் என்று எனக்கு தெரியவில்லை, எனக்கு புரியலை. ஏன்னா இப்படிப்பட்ட நான் அனுபவத்தை அனுபவித்ததே கிடையாது. ஏன்னா நாங்கள் ஜபிக்கிறது உண்டு, எல்லாம் உண்டு. ஆனால் இப்படி நான் உள்ளம் உடைக்கப்பட்டு இப்படி ஜப வேளையில் இப்படி நடந்தது கிடையாது. அப்போ எனக்குள்ள யார் பேசுனாங்க? 4 பாடல் பாடுற வரைக்கும் எனக்குள்ள யாரோ பேசிகிட்டே இருக்காங்க. என் உள்ளம் உடைந்தது. அந்த பாடல் வரிகள் எனக்கு ஏற்றதாக இருந்தது. அப்போ அப்படியே என்ன நடந்துச்சுன்னா, துதிக்க ஆரம்பித்தாங்க பிரதர். அந்த பாடல் இறுதி கட்டத்தில் வந்து ஜப வேளையில் கொண்டு வந்தாங்க. அந்த ஜப வேளையில் நான் அப்படியே நேரே போய் உள்ளம் உடைக்கப்பட்டவளாக இருந்த நேரத்தில் ஓடி போய் என்ன பண்ணினேன்னா, அக்கா வீடு பாத்ரூம் கதவை பூட்டிட்டு தண்ணியை திறந்து விட்டுட்டு அதே இடத்துல முழங்கால் படிட்டு கண்ணீர் விட்டு கதற ஆரம்பித்தேன். ஏன் ஆண்டவரே, பிரதரோடு இணைந்து நானும் ஜபித்தேன். ஏண்டவரே என்று ஏன் இப்படி எனக்கு கலக்கம், ஏன் இப்படி என் உள்ளம் துடிக்கிறது, என்ன காரணம்? ஏசப்பா எனக்கு கண்டிப்பாய் சொன்னார், போன்னு சொன்னார். என்கிட்ட நேரே சொன்னார், போ அப்படின்னு. அப்போ எங்கே போகணும் ஆண்டவரே, யார் பேசுகிறீங்கன்னு திரும்பவும் கேட்டேன். நீ போன்னு சொன்னார். நீ போ, ஆலயத்துக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கண்டிச்சு சொன்னாங்க. அந்த ஜபம் முடிகிற வரைக்கும் முழங்கால் படிட்டு கண்ணீர் வடித்து கதறிக்கிட்டு முகத்தை கழுவிட்டு வெளியே வரும்போ எங்கள் அக்கா சொன்னாங்க, நீங்கள் வீட்டுக்கு போங்க, நான் வந்து சர்ச்சுக்கு போயிட்டு வரேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு. அக்காட்ட சொன்னேன், நிலுங்கக்கா நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்களும் சர்ச்சுக்கு வரோம், வீட்டில் போய் என்ன பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு அன்னைக்கு தான் முதலையாய் ஆராதிக்கும்படியாக இந்த ஆலயத்திற்கு வந்தேன். வந்து உட்கார்ந்துருந்தேன். ஆராதனை முடிந்தது, ஜபமெல்லாம் முடிந்து இறுதியில் பாஸ்டர்கிட்ட ப்ரேயர் பண்ணும்படியாக வந்தோம். அப்போ பாஸ்டர் நாங்கள் எதுவுமே சொல்லலை, ஒரு வார்த்தையை நாங்கள் எதுக்காக ஜபிக்கணும்னு சொல்லவே இல்லை. பாஸ்டர்கிட்ட ப்ரேயர் பண்ணுறதுக்கு வந்தோம். என் பிள்ளையின் தலையில் கரத்தை வைத்த போது பாஸ்டர் சொன்ன முதல் வார்த்தை, இந்த பிள்ளை என்னை வெட்கப்படுத்துவாளோ, எல்லாரும் முன்னாடியும் வேதனைப்படுத்துவாளோ, என்னை தலைகுனிய வைத்திருவாளோ என்று கண்ணீர் விட்டு கதறி ஒரு நாள் கூட நிம்மதியான தூக்கம் இந்த தாய்க்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்டர் சொன்னாங்க. உண்மையாகவே அதுதான் நடந்தது. எனக்கு உள்ளம் எல்லாம் கலக்கம். என் பிள்ளை ஃபெயில் ஆயிடுவாளோ, இப்படி போனால் என் பிள்ளை தோத்து போயிடுவாளோ, நான் வேதனைப்பட்டுருவனோ, ஐயோ பிள்ளை சமுதாயத்தில் நிறைஞ்சு வளர்ந்த பிள்ளை, சமுதாயத்தில் ஒரு பேச்சு போட்டி, ஒரு பாட்டு போட்டி, என்னவா இருந்தாலும் ஆலயத்தில் பாடணுமா, எல்லாத்துலேயும் முக்கியத்துவம் கொடுத்த பிள்ளை, ஏன் என் பிள்ளை படிப்பில் சீரோவா இப்படி போயிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு கதறி இருந்த நேரத்தில் தான் பாஸ்டர் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு தரிசனமான ஒரு வார்த்தையை கொடுத்தாங்க. இப்போ பாஸ்டர் சொன்னாங்க, ஒன்றும் இல்லை, ஆண்டவர் சொல்கிறாரு உங்களுக்கு டாப் மார்க்கை தந்து பிள்ளைக்கு வெற்றி பெற செய்வேன் என்று சொல்கிறாரு. ஆனால் நான் பாஸ்டர்கிட்ட எதுவுமே சொல்லலை, என்னுடைய சூழ்நிலையும் சொல்லலை. பாஸ்டர் எனக்கு இந்த மாதிரி ஒரு வார்த்தையை கொடுத்தாங்க. அன்னையிலிருந்து ஒவ்வொரு நாளும் அந்த வார்த்தையை நான் வாக்கு தத்தமாக எடுத்துக்கொண்டேன். ஒவ்வொரு நாளும் தேவதாசனின் மூலம் எனக்கு இப்படி ஒரு வாக்கு தத்தை கொடுத்தீங்களேப்பா, என் பிள்ளை இப்படி மார்க் எடுத்தா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் ஜபிக்க ஆரம்பித்தேன். அதை விசுவாசிக்க ஆரம்பித்தேன். எனக்கு கிடைக்கும், எனக்கு மதிப்பெண் பிள்ளையினால் கிடைக்கும் என்பதை விசுவாசிக்க ஆரம்பித்தேன். ஒவ்வொரு நாளும் ஜபித்தேன். ஒவ்வொரு நாளும் ஜபத்தில் ஒரு நாளும் விடலை. பகல் வேளைகளில் ஜபித்தேன், இரவு வேளைகளையும் ஜபித்தேன். அப்படி மறுமாதம் நடந்தது. மறுமாதமும் உபவாச கூடுகையில் வந்தேன். மறுமாதம் நல்லா சாப்பிட்டு வந்தேன். உபவாச கூடுகை நல்லா சாப்பிட்டு வயிறு முட்டை சாப்பிட்டு தான் வந்தேன். அந்த நேரத்தில் தான் பாஸ்டர் ஒரு கொஸ்டின் கேட்டாங்க, உபவாசித்து வந்தவங்க எல்லாம் யார் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையாகவே நான் இல்லை, நான் உபவாசித்து வரவே இல்லை. நல்ல அக்கா வீட்டில் வந்து மூக்கு பிடிக்க சாப்பிட்டு தான் வந்தேன். அப்போ நான் தலை குனிஞ்சு அப்படியே உட்கார்ந்துருந்தேன். ஏன்னா வெட்கமாக இருந்தது. ஆலயத்துக்கு போனவங்க தான், ஆராதிச்சவங்க தான், எல்லாம் செஞ்சவங்க தான், ஆனால் அதில் எங்களுக்கு தெரியலை. அப்படி கடைசியில் அந்த நாட்களில் இருந்து என்ன பண்ண ஆரம்பித்தேன், நான் ஒரு முடிவெடுத்தேன், உபவாசிக்கணும்னு. வெள்ளிக்கிழமை மட்டும் அதுக்கப்புறம் உபவாசிக்க ஆரம்பித்தேன், ஜெபிக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறமா புதன்கிழமை, சனிக்கிழமை, செகண்ட் சாட்டர்டே, தேர்ட் சாட்டர்டேன்னு மாதத்தில் 10 நாட்கள் குறைந்தது உபவாசித்து என் பிள்ளைக்காக ஜெபிக்க ஆரம்பித்தேன். கர்த்தர் எனக்கு பதில் கொடுத்தார். அது மட்டும் இல்லை, எக்ஸாமுக்கு
ஒரு ஆஃப் இயர்லி எக்ஸாம் வந்த டைமில் எனக்கு என்ன நடந்துச்சுன்னா ஏசப்பாவோட ரொம்ப நெருங்கி போயிட்டு இருக்கேன். அந்த நேரத்தில் தான் என் பிள்ளை சோசியல் சயின்ஸில் ஃபெயில் ஆகிட்டு வந்தா. நான் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டேன். ஒன்றும் இல்லை, அடுத்த மாதம் நல்ல வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஒருவேளை ஆண்டவரை ஏற்றுக்கிட்டு இந்த இடத்துல நான் வராமல் இருந்திருக்கேன்னா அன்னைக்கு என் பிள்ளைய அடிச்சே கொண்டு இருப்பேன். ஏன் ஃபெயில் ஆகிட்டேன்னு வந்தேன்னு கேட்டுட்டேன். ஆனால் அது எதையுமே செய்யலை. ஒன்றும் இல்லை, அடுத்த மாதம் வரும், நல்ல மார்க் வரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ படி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கடமைகளை கரெக்டாக செஞ்சு பிள்ளைய ஸ்கூலுக்கு விட்டுட்டு வந்து 10 மணிக்கு மொபைல் சுவிட்ச் ஆஃப் பண்ணுவேன். சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு 1 மணி வரைக்கும் என் பிள்ளைக்காக முழங்கால் படிட்டு என் வீட்டில் ஜெபிப்பேன். ஜெபிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் சாப்பிடுவேன். அப்படியெல்லாம் ஒவ்வொரு நாளும் 11 மாத காலம் இப்படி உபவாசித்து ஜெபிக்க ஆரம்பித்தேன் என் பிள்ளைக்காக. இறுதியாக எக்ஸாமுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னதாக பாஸ்டரும் சிஸ்டரும் என்னோட அக்காவும் இணைந்து என்னுடைய வீட்டிற்கு பிள்ளையின் ஆசீர்வாதத்திற்காக எக்ஸாம் ஆசீர்வாதத்திற்காக ஜெபத்திற்கு வந்தாங்க. அப்படி வந்த நேரத்தில் வந்து கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற வேத வசனத்தின் அடிப்படையில் எங்களுக்கு வசனங்களை தியானித்து சொன்னாங்க. அதுபடி நாங்கள் கேட்டோம். கடைசியாக பாஸ்டர் ப்ரேயர் பண்ணிட்டு போன அன்னைக்கு நைட்டு 11:30 மணிக்கு ஆசிரியர் அவளோட ஸ்கூல் டீச்சர் கிளாஸ் டீச்சர் ஒரு மார்க் லிஸ்ட் அனுப்பியிருந்தாங்க. என்னன்னு தெரியுமா? மொத்த பிள்ளைங்களோட கேர்ள்ஸோட அந்த 1 வருட கால எக்ஸாம் எழுதின மார்க் லிஸ்ட். அந்த மார்க் லிஸ்ட்டில் பார்க்கும்போது முதல் 2 மாதங்கள் மட்டும் என் பிள்ளை ஒரு 2 பிள்ளைங்களுக்கு முன்னாடி மதிப்பெண் வாங்கியிருந்தா. மற்ற எல்லா மாதங்களிலும் எல்லா எக்ஸாம்லையும் என் பிள்ளை கடைசி மதிப்பெண் பட்டியலில் இருந்தாள். எல்லாரை விட கடைசியாக இருந்தாள். ஏசப்பாட்ட அழுது ஒவ்வொரு நாளும் கேட்டேன், ஏசப்பா எனக்கு என் பிள்ளை டாப் மார்க் எடுக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஒரு பேனர் வச்சு அதில் நேம் கொடுப்பாங்க. அந்த பேனரில் ஸ்கூலுக்கு ஃப்ரெண்டில் அந்த பேனரில் என் பிள்ளையின் பெயர் வரத்தக்க ஆண்டவர் எனக்கு என் பிள்ளைக்கு மதிப்பெண்களை கொடுக்கணும். எனக்கு ரிசல்ட் வந்தது கடந்த மாதம் 16ஆம் தேதி. என் பிள்ளைக்கு 40, 50, 60 மதிப்பெண்கள் எடுத்த பிள்ளை 96, 94, 92 மதிப்பெண்களை அள்ளி கொடுத்தார். என் ஏசப்பா ஜெபத்திற்கு பதிலை கொடுத்தார். 456 மதிப்பெண்களை எடுத்து என் பிள்ளை வெற்றி பெற்றாள். பள்ளி நாட்களில் எல்லாம் 200 சம்திங் மதிப்பெண்கள் தான் எடுப்பா என் பிள்ளை. இந்த ஜெபம் சாதாரணப்பட்டதல்ல. ஒருவேளை தோல்வியை கண்டு துவண்டு போயிருந்தோன்னா கண்டிப்பாக நான் தோத்து போயிருப்பேன். என் பிள்ளையும் ஃபெயில் ஆயிருப்பா, சமுதாயத்தில் வேதனைப்பட்டிருப்பேன். தோல்வியை கண்டு துவளாததுக்கு ரீசன் வேற ஒன்றும் இல்லை, நான் நல்ல இடத்துல வந்தேன். இந்த இடத்துல நான் ஒருவேளை வராமல் இருந்திருக்கேன்னா அந்த தோல்வியை கண்டு கண்டிப்பாக நான் இவ்வளவு ஜெபித்தும் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக விலகி போயிருப்பேன், துவண்டு போயிருப்பேன். ஒருவேளை நம்மள இதை பார்க்குற கேட்குற யாராவது இந்த சூழ்நிலையில் இருப்பீர்களானால் யாருக்கு தோல்வி வரும்னா எப்போ ஆண்டவரை அதிகமாக நேசித்து ஆழமாக ஆண்டவருக்குள்ளாடி போகிறோமோ அப்போதான் நமக்கு தோல்விகளும் கஷ்டங்களும் வேதனைகளும் வரும். அந்த வேதனைகளில் இருந்து விடுதலை அடையணும்னா அதில் தரித்திருக்கணும் ஜெபத்தில். எனக்காக என் பிள்ளைகளுக்காக பாஸ்டர் ஜெபித்தாங்க. என் ஏசப்பா எனக்கு அதுக்கு நல்ல பதிலை கொடுத்தாங்க. பாஸ்டர் முதல் நாள் சொன்ன வாக்கின் அடிப்படையில் எனக்கு டாப் மார்க் கிடைத்து வெற்றி பெற கர்த்தர் கிருபை செய்தாங்க. என் ஏசப்பாவுக்கு நன்றி கூறி இதில் வேற ஒரு விஷயம் ஒன்றும் இல்லை. உழைக்காரன் நானோ இல்லை சபையோ ஒன்றும் அல்ல. அந்த சிஸ்டருடைய விடாப்பிடியான உபவாச ஜெபம் அப்படி பிள்ளை ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது. நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா. அவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா, மாதத்துக்கு 10 நாள் உபவாசம் போட்டாங்க. அப்போ அவங்கள மாற்றினாங்க, ஆண்டவர்கிட்ட நெருங்கினாங்க, என் பிள்ளைக்காக உத்தரவாதம் எடுத்தாங்க. அந்த ஜெபம் தான் அவங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து. நம்ம ஒரு சும்மா கைடன்ஸ் அவ்வளோதான். அதனால் இதை பார்த்து கொண்டிருக்கிற பெற்றோர்களே, வந்திருக்கிற பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை கொடுத்து நீங்கள் சோர்ந்து போகாதுங்க, பாரப்படாதுங்க. பிள்ளை மார்க் கம்மியாச்சு தோற்று போயிடுச்சு அப்படி இல்லை. ஒரு தீர்மானம் எடுங்க, ஆண்டவர்கிட்ட இன்னும் நெருங்குங்க, உங்களை மாற்றிக்கொள்ளுங்க. பிள்ளைகளுக்காக நீங்கள் உத்தரவாதம் எனக்கு பிள்ளை அடிக்காதுங்க, உத்தரவாதம் எடுத்து ஜெபம் பண்ணுங்க. கண்டிப்பாக இதை விட மேலான ஒரு பெரிய நிலைக்கு வர உங்கள் பிள்ளைகளுக்கு கர்த்தர் உதவி செய்வார். கைகளை தட்டி ஹல்லேலூயா.